கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் ஈடு நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளேன். தேவன் அருளிய அப்பம் பிரேயர் மினிஸ்டர் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தினம்தோறும் அதிகால வேளையிலே பரிசுத்த வேதாந்தத்தின் ஒரு பகுதியை நாம் தியானித்து நம்முடைய குடும்ப பாதுகாப்பிற்காக நாம் ஜெபித்து வருகிறோம். அதிகால வேளையிலே அபிஷேகங்களை பெற்றுக்கொள்ள, தேவனுடைய கிருபை பெற்றுக்கொள்ள புதிய நாளிலும் இணைந்திருங்கள். இந்த வருஷத்திலே நாம் டிசம்பர் மாதத்திலே கடைசி நேரத்தில் வந்து விட்டோம். கர்த்தருடைய கிருபையினாலே தேவன் இம்மட்டும் நம்மளை பாதுகாத்த தேவனுக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம் ஏறிருக்கிறேன். இந்த வருஷத்திலே 11 மாதமும் நம்முடைய தேவன் எத்தனையோ காரியங்களிலே நம்மளை தப்பு வைத்திருக்கிறார். 24 மணி நேரமும் ஜீவனை தந்திருக்கிறார், கிருபை தந்திருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில குறைகள், குற்றங்கள் எல்லாற்றையும் மன்னிக்கிற தேவன். கிறிஸ்துவனுடைய பிறப்பை 1ஆம் தேதியிலிருந்து 25ஆம் தேதி வரைய டிசம்பர் மாசத்துல நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். கர்த்தருடைய பிள்ளைகள் புதுசா யாரெல்லாம் இணைந்திருக்கிறீங்களோ, கர்த்தருடைய நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளேன். தூங்கும் முன்பாக இரவு நேரத்திலே நன்மை எப்படி செய்ய வேண்டும், நற்கிரியை எப்படி செய்ய வேண்டும், தான தர்மம் எப்படி செய்ய வேண்டும், ஏழை எளிய ஜனங்களுக்கு நம்ம எப்படி நன்மை செய்ய வேண்டும், திக்கற்ற பிள்ளைகளை, விதவைகளை எப்படி விசாரிக்க வேண்டும் என்பதை இரவு நேரத்தில் நாம் இந்த வருஷத்திலே டிசம்பர் மாதம் 1ஆம் தேதியிலிருந்து 25ஆம் தேதி வரை தியானித்துக் கொண்டிருக்கிறோம். அதையும் தொடர்ந்து கர்த்தருடைய பிள்ளைகள் கேளுங்க. இன்னைக்குள்ள செய்தி என்ன அப்படின்னா, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு. ஹல்லேலூயா. இழந்து போனதை தேடவுமே ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார். இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. இழந்து போனதை தேடவுமே ரட்சிக்கவும் மனுஷகுமாரன் வந்திருக்கிறார். சகையு என்ற ஒரு மனுஷன், அவர் ஆயக்காரர், வரி வசூலிப்பவர். அவருடைய வீட்டுக்கு இயேசு கிறிஸ்து வருகிறார். சகையை நின்று கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே, என் ஆஸ்திகளில் பாதியை ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். சகையனுடைய இதயத்துக்குள்ளே இயேசு கிறிஸ்து வீட்டுக்கு வந்த உடனே சகையனுடைய இருதயத்தை திறக்கிறார். சகையு நின்று கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே, என் ஆஸ்திகளில் பாதியை ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். அதை சிம்பிளா நம்ம எப்படி சொன்னா புரியும் அப்படின்னா, ஒரு துன்மார்க்கன், ஒரு பாவி, ஒரு அக்கிரமக்காரன் ஒரு மனுஷன் மனம் திரும்பும்போது அவன் உடனே சொல்லுவான், நான் இந்த பாவத்தில் இருக்கேன், இனிமேல் நான் இதை செய்ய மாட்டேன், இதை நான் விட்டுருவேன் அப்படிமா. அதுக்கு பேர் தான் ரட்சிப்பு. இயேசு கிறிஸ்து ஒரு குடும்பம் சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் போது அவங்க ஒரு விக்கிரக ஆராதனையில் இருந்திருப்பாங்க, உலக வழிபாடுகளுக்குள்ள இருந்திருப்பாங்க. இயேசுதான் மெய்யான தெய்வம், இயேசு எங்க வீட்டுக்குள்ள வந்துட்டாரு, என் இதயத்துக்குள்ள இயேசு கிறிஸ்து வந்துட்டாரு அப்படின்னு சொன்ன உடனே அவங்களோட வாழ்க்கையில முதல்ல மாற்றம் இருக்கும். இருதயத்துக்குள்ள மாற்றம் இருக்கும் போது அது நாவினாலே வெளிப்படும். இன்னைக்கு நிறைய குடும்பத்துக்குள்ளே ஆலயத்துக்கு கடமைக்கு போற மாதிரி போக ஆரம்பிச்சாச்சு. எல்லாரும் போறாங்க, நானும் போறேன்ப்பா, என்ன தப்பு பண்ண யாரு கேட்க போறா, அதான் சர்ச்சுக்குள்ள போயிட்டோமே அப்படின்னு சில குடும்பம் கடமைக்கு உள்ள போயிட்டு இருக்காங்க. அப்படி கிடையாது. ஒரு குடும்பம் இயேசுவை தேட ஆரம்பிக்கும் போது இருதயம் மாறி இருக்கணும், வேற இருதயமா மாறி இருக்கணும். அந்த கடினமான இருதயம் மாற்றப்பட்டு இருக்கணும், மனமாற்றம் இருக்கணும், மனம் திரும்பி இருக்கணும். என் இருதயத்துக்குள்ள இயேசு கிறிஸ்து வரும்போது ஒரு உணர்வு வந்துச்சு. அப்பந்தான் தெரிஞ்சேன், அதுக்கப்புறம் தான் நான் புரிந்து கொண்டேன், என் வாழ்க்கையில ஒரு வித்தியாசம் இருக்கு. அது என் மனைவி பார்த்திருக்கா, என் பிள்ளை பார்த்திருக்கு, எங்களோட சொந்தக்காரங்க பார்த்திருக்காங்க. இன்னைக்கு ரவிராஜ் ஒரு ஊழியக்காரனா இருக்கேன் அப்படின்னா, இவன் வியாபாரி இல்ல,
அப்படின்னு சொல்லி தான் நான் இருக்கிற பட்டணத்தில் எல்லாருக்கும் தெரியும். ஆனால் கர்த்தரனிய அபிஷேகம் பண்ணி ஊழியத்து வேறு பிரித்தார். இருதயத்துக்குள்ள இயேசு கிறிஸ்து வரும்போது இருதயம் மனமாற்றம் அடைஞ்சிருக்கும். அப்ப கர்த்தருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே சகைவு போல நம்ம இருதயம் மாற்றப்பட்டு இருக்கா? இழந்து போனதை தேடவுமே, இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார். ஐயா, நான் பரலோகத்துக்கு போகணுமா? இதுதான் பிதாவின் சித்தம். நான் பரலோகத்துக்கு போகணும். நான் பாதாளத்துக்கு பேரக்கூடாது. நான் நித்திய கடலுக்கு பேரக்கூடாது. நான் மோட்சத்துக்கு போகணும், அவ்வளவுதான். நான் மோட்சத்துக்கு போகணும் அப்படின்னா எனக்கு பரமபிதா தம்முடைய சொந்த குமாரன் அந்த பூமியில அனுப்பியிருக்காரு. இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவர் என்று பார்க்க, அவர் எப்படிப்பட்டவரோ என்று பார்க்க சகை வகை தேடினான் என்று லூக்கான் சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் எழுதப்பட்டிருக்கு. இயேசு எப்படிப்பட்டவரோ என்று அவரை பார்க்க வகை தேடினான். அவன் குள்ளனாய் இருந்தபடியால் ஜனக்கூட்டத்தில் அவரை காணக்கூடாமல் அவர் போகும் வழியில் முன்னாக ஓடி அவரை பார்க்கும்படி ஒரு காட்டத்தி மரத்தில் ஏறினான். அழகா ஒரு கதை மாதிரி, அழகா ஒரு நிஜமான கதையை பைபிள் நமக்கு அழகா எழுதி வச்சிருக்காங்க. 2000 வருஷம் முன்னாடி நடந்த காரியம். இன்னைக்கு நம்ம இருதயத்துக்குள்ளே இயேசு கிறிஸ்து இருப்பாரானால் பரலோகம் சந்தோஷப்படும். அதை நம்ம எப்படி கண்டுபிடிச்சா புரியும் அப்படின்னா, நம்ம இருதயத்துக்குள்ளே நம்ம இயேசுக்கு தான் முதலிடம் கொடுப்போம். மனைவி, பிள்ளைகள், பிஸ்னஸ்ஸு, வேலை, உலக காரியம் அதெல்லாம் ரெண்டாவது தான். அதெல்லாம் ரெண்டாவது பார்ட்டாக போயிடும். இருதயத்துக்குள்ளே முதல் பார்ட், முதல் ஸ்தானம் முதல்ல இயேசுக்கு. இயேசு கிறிஸ்து இதயத்துக்குள்ள வரும்போது அவங்க வாழ்க்கை முதல்ல மாறும். சில குடும்பத்தில் அபிஷேகம் பண்ணப்பட்டவங்க இணைந்திருக்கிறீங்க. பரிசுத்தாவினால் நிரப்பப்பட்டவர்கள், அந்நிய பாஷை பேசுறவங்க கர்த்தருடைய கிருபையினால இணைந்திருக்கிறீங்க. நம்ம வாழ்க்கை எப்போ மாறிச்சு அப்படின்னு சொல்லி நம்ம கொஞ்சம் அப்படி திரும்பி பார்த்தால், சகேயு போல இயேசு எப்படிப்பட்டவரோ என்று அவரை பார்க்க வகை தேடினான். என் வாழ்க்கையிலே நான்லாம் பிஸ்னஸ்மேன், அதான் ரவிராஜுக்கு உள்ள பெயர். எனக்கு ஊழியம்னா எப்படின்னு கூட எனக்கு தெரியாது. எனக்கு வியாபாரம் பார்க்க தெரியும். எனக்கு மேரேஜ் முடியும் போது வியாபாரம் பார்க்குறோன்னு சொல்லி தான் எனக்கு மேரேஜ் முடிச்சு வச்சாங்க. ஆனால் நான் கையில் பைபிள் எடுத்து வாசிக்கும்போது வசனத்தை தேடி 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 வாசிக்க ஆரம்பிச்சேன். ஐயா, தேடி 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 தேடினா எப்படியா அப்படின்னு சொல்லி ஒருவேளை யாராவது இன்னைக்கு தான் அந்த வீடியோ கேட்குறீங்களா, ராத்திரி 8 மணிக்கு 9 மணிக்கு பைபிள் வாசிக்க ஆரம்பித்தேன் அப்படின்னா காலையில் 4 மணி 4:30 மணி ஆயிரும். இது கூட அந்நிய பாஷையில் ஜெபம் பண்ணியிருப்பேன். ராத்திரி ஃபுல்லாக உட்காந்து எழுத்து கூட்டி பைபிள் வாசிச்சிருக்கேன். ஆனால் 11 வயசில் நான் வேலைக்கு போயிட்டேன். 11 வயசில் நான் வேலைக்கு போனதுனால எல்லாரை போல எனக்கு பெரிய லெவலில் எனக்கு தெரியாது. திக்குவாய் தான், கஷ்டப்பட்டு தான் பைபிள் வாசித்தேன். இயேசு எப்படிப்பட்டவரோ என்று அவரை பார்க்க வகை தேடினான். என் வாழ்க்கையிலே, என் இதயத்துக்குள்ளே
இயேசு கிறிஸ்து வந்ததுக்கு அப்புறம் என்ன மாற்றம் இருந்துச்சு அப்படின்னா, அவர் எப்படிப்பட்டவர்? புதிய ஏற்பாட மறுபடியும் 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 வாசிப்பேன். அதுல ஏதாவது ஒரு வசனம் என் கூட ஆவியானவர் பேசிட்டே இருப்பார். அந்த வசனத்தின்படி என்னுடைய வாழ்க்கை இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லி யோசித்துட்டு இருப்பேன். சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா, பரலோகத்துக்கு போகணும் அப்படின்னா எப்படி? பரலோகத்துக்கு போகணும்னா எப்படி? அவரை பார்க்கணும்னா எப்படி? இயேசுவை பார்க்கணும்னா எப்படி? நம்ம அப்படி யோசித்து பார்ப்போமே. இப்ப நான் திருநெல்வேலி பகுதியில் இருக்கிறேன். தேவன் அருளிய அப்பம் திருநெல்வேலியிலிருந்து இந்த செய்தியை அனுப்பிட்டு இருக்கோம். ஒரு பெரிய குடும்பம் மெட்ராஸ்ல இருக்கு. அவங்கள நான் இது வரைக்கும் பார்த்தது இல்லை. உடனே என்ன யோசிப்போம்? அவங்க எப்படிப்பட்டவங்க, அவங்கள பார்க்கணுமே அப்படின்னு சொல்லி நம்ம பல புரோகிராம் போடுவோம். ஒரு குடும்பம் பரலோகத்துள்ள தேவனை தேட ஆரம்பிக்கும் போது சகையு அழகா சொல்கிறார். 8வது வசனத்திலே, சகையு நின்று கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே, என் ஆஸ்திகளில் பாதியை ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். அதுக்கு பேர் என்னன்னா இருதயம் மனமாற்றம். அப்ப எல்லா வீட்லயும் இருக்கிற பணத்தெல்லாம் கொண்டு போய் ஏழை கொடுக்கணுமா? அப்படி கிடையாது. முதல்ல வசனத்தினுடைய உள் கருத்து என்ன? இருதயம் மனமாற்றம் இருக்கா? சகையனுடைய வாழ்க்கையிலே ஆயக்காரன் என்று எழுதப்பட்டிருக்கு. ஆயக்காரன் மனம் திரும்பும் போது வரி வசூலிப்பவர், வசூல் பண்றவர், ஈஸியா சொல்லணும் அப்படின்னா வரி வசூல் பண்றவர், அவர் ஒரு தலைவன், ஒரு ஐஸ்வர்யவான், அவர்கிட்ட ஏகப்பட்ட பணம் இருக்கு, அவர்கிட்ட கொஞ்சம் பணம் அதிகமாகவே இருக்குப்பா, அதெல்லாம் இருக்கட்டும். சகையனுடைய வாழ்க்கையிலே ஐஸ்வர்யனா இருந்தபடியால் அவன் ஐஸ்வர்யவான் தான், அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. ஆனா இயேசுவை வீட்டுக்குள்ள கூப்பிட்டு போகும்போது அவன் சொன்ன முதல் வார்த்தை என்ன தெரியுமா? மனமாற்றம். அந்த மனமாற்றம் தான் 8வது நாளாக கொடுக்கு, என் ஆஸ்திகளில் பாதியை ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். அப்ப இருதயத்துக்குள்ளே பண ஆசையிலிருந்து அவர் வெளியில வந்துட்டார். நம்ம ஈஸியா புரிந்து கொள்ளலாம். இன்னைக்கு ஒரு குடும்பம் ரட்சிக்கப்பட்டிருக்கா, ரட்சிக்கப்படலையா? ரட்சிக்கப்பட்ட குடும்பத்திலே பண ஆசை வீட்டுக்குள்ள இருக்காது. சில குடும்பத்திலே கடமைக்கு போயிட்டே இருப்பாங்க. வாயில பேசுற ஃபுல்லா பொய்யா இருக்கும். பணம் சம்பாதிக்கிறதுக்கு, ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதுக்கு, செல்வத்தை சம்பாதிக்கிறதுக்கு, நகையை சேர்க்கறதுக்கு வாயை திறந்தா ஒன்லி பொய் மட்டும்தான் பேசிக்கிட்டே இருப்பாங்க. 24 மணி நேரம் நல்லா அழகா போய் பேசுவாங்க. ஆனா ஞாயிற்றுக்கிழமை போய் பார்த்தா சர்ச்சில் போய் உட்காந்துடுவாங்க. வீட்டில் பார்த்தா உண்மை இருக்காது. எத்தனையோ குடும்பங்கள் உண்மை இல்லை. இயேசுவை ஒரு குடும்பம் தேட ஆரம்பித்தால் அந்த குடும்பம் இருதயம் மனமாற்றம் இருக்கும். இருதயம் மனமாற்றம் இருந்தால் அவங்க ரட்சிக்கப்பட்டவங்க. அவங்களுடைய வாழ்க்கையில தான் கனி இருக்கும். அவங்களுடைய வாழ்க்கையில தான் அபிஷேகம் பெற்றுக்கொள்ள முடியும். அவங்க தான் தேவனை தேடுற பிள்ளைகள். முதல்ல தேவனை தேடுற பிள்ளைகள் யாரு? இப்ப காலை வேளையில ஒரு 1/2 மணி நேரம் செய்தி கேட்குறீங்க. கர்த்தருடைய கிருபையினால நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டவங்க. ஏன்னா வசனத்தை பொறுமையா கேட்குறீங்கல்ல, அதுக்காக ஸ்தோத்திரம். ஆனா 2வது ஸ்டேஜ், இருதயத்துக்குள்ளே பண ஆசையை வெறுத்தாச்சா? தேவன் ஒரு குடும்பத்தை ஆசீர்வதிக்கும் போது ஐஸ்வர்யம் பெருகும், அதனோட வேதனை இருக்காது. அதெல்லாம் வசனம் நமக்கு தெளிவா இருக்கு. உங்க இருதயம் பண ஆசையை சார்ந்திருக்கா, ஒரு பொருள் ஆசையை சார்ந்திருக்கா, ஐஸ்வர்யத்தின் மேல ஒரு மயக்கம் இருக்கா, இல்ல உலகத்தின் மேல ஒரு மயக்கம் இருக்கா? இத ஒரு குடும்பம் கண்டுபிடிச்சா மட்டும்தான் ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர முடியும்.
சகேயனுடைய வாழ்க்கையிலே முதல்ல வாயை திறந்து சொல்றாரு. இயேசுவை இருதயத்தில் ஏற்றுக்கொண்ட உடனே, இயேசுவை வீட்டுக்கு அழைத்த உடனே, இயேசு வீட்டுக்குள்ள வந்த உடனே ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒன்று வெளியில வருது. எப்படி பேங்க்ல போய் அக்கௌண்ட்ல கொஞ்சம் எவ்வளோ பேலன்ஸ் இருக்கு பாருங்க, கொஞ்சம் பிரிண்ட் அடிச்சுட்டாங்க அப்படின்னா அவங்க அந்த புக்கில் பிரிண்ட் அடிச்சு தருவாங்க. இவ்வளோதான் உங்களுக்கு பேலன்ஸ் இருக்கு. அப்படியா, இவ்வளோதான் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வருவாங்க. நம்ம இருதயத்துக்குள்ள என்ன இருக்கோ அது அப்படியே நேரா நாவினாலே வெளியில வரும். இயேசு கிறிஸ்து சகையனுடைய வாழ்க்கையிலே சந்திக்கும் போது, வீட்டுக்குள்ள வரும்போது, அன்னைக்கு தேதியில என்ன நடந்துச்சு, இன்றைக்கு அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு. அப்ப அந்த செகண்ட்ல சகையனுடைய வாழ்க்கையில் என்ன நடந்துச்சு? ஏன்னா கர்த்தருடைய பிள்ளைகள் அழகா கேட்குறீங்க, வசனத்தை படிச்சு பார்க்குறீங்க, எல்லாம் கரெக்டு தான். நம்ம வாழ்க்கை இயேசுவோடு இருக்கா இல்லையா நம்ம கண்டுபிடிக்கலாம். டிசம்பர் மாதம் 25ஆம் தேதி கிறிஸ்தனுடைய பிறப்பை கொண்டாடும் போது உங்க இதயத்துக்குள்ள இயேசு கிறிஸ்து இருக்கிறாரா நீங்க கண்டுபிடிக்கலாம். கண்டுபிடிச்சா மட்டும்தான் நீங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில நீங்க வளர்ந்துருக்கிறீங்களா, இல்ல அப்படியே சும்மா அந்த கடமைக்கு தான் வாழ்றீங்களா? ஏன்னா சில குடும்பத்தில் விக்கிரக ஆராதனைக்கும் போய்கிடுவாங்க, உலக வழிபாடுகளுக்குள்ளேயும் போய்கிடுவாங்க, தண்ணி அடிக்கவும் போயிடுவாங்க, லஞ்சம் வாங்கவும் போவாங்க, லஞ்சம் கொடுக்கவும் போவாங்க, அநியாயமாக கொள்ளை அடித்து சம்பாதிப்பாங்க. அப்புறம் ஞாயிற்றுக்கிழமை போய் சர்ச்சில் போய் உட்காந்துக்கிட்டு தலையை குனிஞ்சிட்டு அப்புறம் எஞ்சி வந்துடுவாங்க. அது கிடையாது. கர்த்தருடைய பிள்ளைகள் ஆசீர்வாதத்தை தேடணும்னா, இயேசு கிறிஸ்து உங்கள் வீட்டுக்குள்ளே வரணும் அப்படின்னா, உங்கள் இருதயம் இந்த உலகத்தை விட்டு, அதாவது மாயான காரியத்தை விட்டு, மயக்கமான இந்த உலகத்தில் உள்ள நிறைய காரியங்கள் இருக்கு, அதையெல்லாம் விட்டு, துன்மார்க்கமான காரியத்தை விட்டு, பாவ காரியத்தை விட்டு, அநியாயமான காரியத்தை விட்டு, இதெல்லாம் விட்டு வெளியில வந்தாச்சா? ஏன்னா நிறைய குடும்பத்தில் அதில் தானே மூழ்கி போய் கிடக்குறாங்க. இந்த கடைசி காலத்தில் சும்மாவே அக்கிரமம் அதிகமாயிட்டே இருக்கு. எந்த வீட்டுக்கு போனாலும் அங்க ஒரு பிரச்சனை. புருஷன் பொண்டாட்டிக்குள்ள உண்மை இல்லை, கள்ள தொடர்பு, அப்புறம் தண்ணி அடிக்கிறது, அப்புறம் இஷ்டம் போல பணம் சம்பாதிக்கணும் அப்படின்ட்டு இஷ்டம் போல பொய் பேசுறது. அது எப்படி சொன்னா புரியும் அப்படின்னா, வண்டியை வேகமாக ஓட்டுவாங்க, அது ஸ்பீடு போய்கிட்டே இருக்கும். அதே போல வேக வேகமாக போய் பணம் சம்பாதிக்கணும் சொல்லிட்டு பல வித்தைகள், அதாவது தந்திரங்கள், பல காரியங்களை யூஸ் பண்ணி பணம் சம்பாதிப்பாங்க. அதெல்லாம் கர்த்தருடைய பிள்ளைகள் கிடையாது. அதெல்லாம் இந்த உலகத்தினுடைய காரியங்கள். ஒரு மனுஷன் இயேசுவை பின்பற்றணும், இயேசு இதயத்துக்குள்ள வரணும் அப்படின்னா, சகையை போல தன் ஆஸ்திகளில் பாதியை ஏழைக்கு கொடுக்கிறேன். என் ஆஸ்தியை நான் பாதியை ஏழைக்கு கொடுக்கிறேன். யோசித்து பாருங்களேன். ஒரு 10 கோடி ரூபாய் இருக்கு, 10 கோடி ரூபாய் இருக்கு அப்படின்னா 5 கோடியை ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். இன்னைக்கு அப்படி சொல்ற குடும்பம் இருக்கா? கஷ்டமான காரியம்தான்ப்பா. ஏன்னா இயேசு இருதயத்துக்குள்ள வரணும் அப்படின்னா எல்லாரும் விரும்புவாங்க. ஆனால் இருதயம் ஃபுல்லா நகை, பணம், வீடு, இடம், சொத்து, இதுலேயே போட்டு இருதயம் பட பட படன்னு அடிச்சுட்டே கிடக்கும். அது எப்படி பிறகு அவ்வளோத்தையும் தூக்கி கொடுக்க முடியும்? அவர் வரி வசூலிக்கிறவர், அநியாயமாக சம்பாதிச்சிருப்பாராக்கும். இயேசு வீட்டுக்கு வந்த உடனே, ஐயோ நான் இப்படி அநியாயமாக சம்பாதிச்சிட்டேனே, நான் யாருக்காவது கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தாரு. அதான் இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனா இருக்கிறான். ஆபிரகாமுக்கு குமாரனா வரணும் அப்படின்னா இயேசுவை ஏற்றுக்கொண்டார். இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் போது என்ன நடக்கு அப்படின்னா, மனமாற்றம் நடக்கு. நான் யார்கிட்டெல்லாம் அநியாயமா வாங்கியிருக்கேன் அதெல்லாம் திருப்பி கொடுக்கிறேன். இன்னைக்கு கர்த்தருடைய பிள்ளைகள் வாங்கினது திருப்பி கொடுக்கறதுக்கு ஆயத்தமா இருக்கிறோமா?
வாங்கின திருப்பி கொடுக்கறதுக்கு ஆயத்தமாக இருக்கிறோமா? இப்படி நம்ம பல காரியங்கள் யோசித்து பார்த்தால் நம்ம வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும். சில குடும்பம் கர்த்தரை விட்டு தள்ளி போய் தூரமாக போயிட்டு ஏன்னா பணம் தான் வேணும், சொத்து தான் வேணும், ஐஸ்வர்யம் தான் வேணும், நகை தான் வேணும். அவங்க இதயத்துக்குள்ள அது மட்டும்தான் இருக்கு. இயேசு கிறிஸ்து இதயத்துக்குள்ள இருக்காரா அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்டால் நிறைய குடும்பத்தில் பதில் சொல்ல முடியாது. என்னுடைய வாழ்க்கையில, தனிப்பட்ட வாழ்க்கையில 2016 நான் முழு நேர ஊழியத்துக்கு வரும்போது இந்த உலகத்தினுடைய காரியத்தை வெறுத்து தான் முழு நேர ஊழியத்துக்கு வந்தேன். நான் மட்டும் இல்லை, குடும்பமா, மனைவி, பிள்ளைகள் குடும்பமா ஊழியத்துக்குள்ள வரும்போது இந்த உலகத்துல எல்லா காரியத்தையும் வெறுத்து தான் கையில் பைபிள் எடுத்து வாசித்து குடும்பமா ஜெபம் பண்ணி குடும்பமா பாட்டு படிச்சு என்னோட வார்த்தைக்கு எப்படிலாம் கீழ்ப்படியணும், எப்படிலாம் வசனத்தை கை கொள்ளணும் உட்காந்து கையில் பைபிள் எடுத்து வாசித்துட்டு இருப்போம். நான் பணம் சம்பாதிக்கணும் அப்படின்னா நான் மறுபடியும் வியாபாரத்துக்கு போயிருக்கலாம். எனக்கு இதயத்துக்குள்ளே பண ஆசை வந்துச்சு அப்படின்னா நான் மறுபடியும் உலகத்துக்குள்ளே திரும்பி போயிருக்கலாம். நான் சொத்து சேர்க்கணும், நான் நகையெல்லாம் விற்று கடன்லாம் அடைச்சேன், மறுபடியும் நகைலாம் வாங்கணும், சொத்துலாம் வாங்கணும் அப்படின்னா மறுபடியும் இந்த உலகத்துக்குள்ளே வியாபாரத்துக்குள்ளே கடந்து போயிருக்கலாம். 2025 மறுபடியும் கர்த்தருடைய கிருபையினாலே இந்த நிமிஷம் வரையும் நான் உயிரோடு இருக்கேன் அப்படின்னா அது தேவனுடைய கிருபை. முழு நேர ஊழியம், தேவன் அருளியப்ப மினிஸ்ட்ரி முழு நேர ஊழியம். இந்த முழு நேர ஊழியம் கர்த்தருக்காக வாழும்போது, வைராக்கியமாக வாழும்போது பரலோகத்தில் தேவன் பார்ப்பாரு. இயேசு மேல் அன்பா இருக்கிறான் அப்படின்னாலே 24 மணி நேரம் எப்படி அன்பா இருக்கான்னு சொல்லி பரலோகம் பார்க்கும். ஒரு குடும்பம் இயேசுவை ஏற்றுக்கொண்டதுக்கு அப்புறம் உங்க வாழ்க்கை வித்தியாசமா இருக்கா? இப்ப எங்க குடும்பத்துல எல்லாரும் பார்க்குறாங்க, இவன் இயேசு பின்னாடி போனான்ப்பா, இவன் சர்ச்சில் வேலை பார்க்க போனான், பைபிள் காலேஜ் படிக்க போனான், முழு நேர ஊழியக்காரனா மாறினான், சர்ச்சில் போய் பிரசங்கம் பண்ண போனான், இவன் வாழ்க்கை மாற்றம் இருக்க, இவன் கூட இயேசு இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி சொந்த பந்தம்லாம் பார்த்துட்டு இருக்கோம். அதுதானே தேவை. சாட்சி உள்ள ஒரு வாழ்க்கை தானே தேவை. இயேசு கிறிஸ்து வீட்டுக்கு அழைச்சு கொண்டு போகும்போதே உடனே வாயை திறந்து சொல்றாரு, என் ஆஸ்திகளில் பாதியை ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். 10 கோடி ரூபா இருக்கு அப்படின்னா 5 கோடி ரூபாய ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். அப்ப என்னன்னா 50% ஏழைக்கு ஒதுக்கியாச்சு. சகையனுடைய வாழ்க்கையில் ஏழைக்கு 5 கோடி ரூபாய் ஒதுக்கியாச்சு. ஈஸியாக புரிந்து கொள்ளலாம். ஒரு 10 கோடி ரூபா ஒரு வீட்டில் இருக்குப்பா அப்படின்னா ஒரு 5 கோடி ரூபாய் ஏழைக்கு ஒதுக்கியாச்சு. யார்கிட்ட ஸ்டேட்மெண்ட்டு? ஏசுகிட்ட ஸ்டேட்மெண்ட் சொல்கிறாரு, என் ஆஸ்திகளில் பாதியை 50% ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். இப்போ ஒரு சின்ன கேள்வி நம்ம யோசித்து பார்ப்போமே. சகையனுடைய வீட்டில் மனைவி, பிள்ளைகள், குடும்பம் யாராவது இருந்தால் அவங்கள்ட்ட கேட்டுட்டா சொன்னார், இல்லை, இயேசு கிறிஸ்து என் வீட்டுக்குள்ள வந்துட்டாருப்பா, என் வீட்டுக்குள்ள இயேசு கிறிஸ்து வந்துட்டாரு, என் வாழ்க்கையில் இயேசு கிறிஸ்து வந்துட்டாரு, என் குடும்பத்துக்குள்ள இயேசு கிறிஸ்து வந்துட்டாரு. இன்னைக்கு என் வீட்டுக்குள்ள வந்தது யாருன்னா இயேசு கிறிஸ்து. என் ஆஸ்திகளில் பாதியை ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். அந்த ஒரு வேர்டு நம்ம நார்மலாக யோசித்து பார்க்குறோம். அதுதான் சொன்னேன், ஒரு 10 கோடி ரூபாய் இருக்கு, ஒரு 5 கோடி ரூபாய் கொண்டு போய் ஏழைக்கு கொடுக்குறேன் அப்படின்னு ஒரு மனுஷன் வாயை திறந்து சொல்லணும் அப்படின்னா அந்த மனுஷன் எவ்வளோ மனம் திரும்பி அந்த பணத்தை வெறுத்திருந்தால், ஆஸ்தியை வெறுத்திருந்தால் அந்த வார்த்தையை வாயை திறந்து சொல்ல முடியும்? நம்ம அப்படி கொஞ்சம் யோசித்து பார்ப்போமே. இப்போ இந்த செய்தியை நம்ம எல்லாரும் கேட்போம். யாராவது கொண்டு போய் ஏழைக்கு ஒரு 10 லட்ச ரூபா கொடுங்க அப்படின்னா கொடுப்போமா? அது எப்படி பிறகு கொடுக்க முடியும்? என் மனைவிட்ட கேட்கணும்ல, என் பிள்ளை தரமாட்டார்ல, என் குடும்பம் ஒத்துக்கிடாதுல்ல, அப்படி தான் நம்ம பேசிகிட்டு இருக்கோம். ஆனால் சகையனுடைய வாழ்க்கையிலே அநியாயமாக எங்கெல்லாம்
அநியாயமா எங்கெல்லாம் சம்பாத்தியம் வருமானம் எங்கெல்லாம் வந்துச்சு அவருக்கு தெரியுங்களா? அவர் இதயத்துக்குள்ள என்னெல்லாம் இருந்துச்சு தேவன் பார்த்துருப்பார்ல. என் ஆஸ்திகளில் ஏழைகளுக்கு பாதியை 50% ஒரு குடும்பம் ஏன் ரட்சிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, இருதயத்துக்குள்ள இயேசு கிறிஸ்து வர்றதுக்கு தடை எதுவுமே இல்லை. அங்கே பண ஆசை இல்லை, ஐஸ்வர்யத்தின் மேலே மயக்கம் இல்லை, ஆஸ்தி மேலே அங்கே ஆசையெல்லாம் போயிட்டு இயேசு தான் எனக்கு வேணும். டோட்டலாக சொல்லணும் அப்படின்னா, என் வீட்டுக்கு இயேசு வேணும், என் வீட்டுக்கு இயேசு வேணும், என் வீட்டுக்கு இயேசு வேணும், என் வீட்டுக்குள்ளே இயேசு வேணும், என் வீட்டுக்குள்ளே இயேசு வேணும், என் வீட்டுக்குள்ளே இயேசு வந்துட்டார், எனக்கு இயேசு போதும், எனக்கு இயேசு போதும். அப்படி ஒரு குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பம், அப்படி ஒரு குடும்பம் ரட்சிக்கப்பட்ட குடும்பம். கர்த்தருடைய கிருபையினாலே இந்த வசனத்தை தியானிக்கும் போது 2016 முழு நேர ஊழியத்துக்கு வந்தேன்னு சொல்லி அடிக்கடி சொல்லுவேன். கடனில் கஷ்டப்பட்டு பல லட்சங்கள் நிந்தையோடு அவமானத்தோடு சொந்த ஊரை விட்டு போயிட்டேன். ஆனால் கையில் பைபிள் எடுத்து வாசிக்கும் போது தெரியுது, என் இதயத்துக்குள்ளே இயேசு கிறிஸ்து வர்றதுக்கு நான் முதல்ல என்னதுமா செஞ்சேன், ஒரு 40 நாள் பாஸ்டிங் போட்டு, நான் அந்த உலகத்துக்காக ஓட மாட்டேன்ப்பா, நான் வியாபாரம் பார்க்க மாட்டேன், நான் பரலோகத்துக்காக வேலை செய்வேன், பரலோகத்துக்கு வரும்போது கோடிக்கணக்கு ஆத்துமா கொண்டு வரணும், எனக்கு கிருபை தருவீங்களா, எனக்கு கிருபை தருவீங்களா? ஏன்னா நான் கடனில் கஷ்டப்பட்டாலும், மாந்திரியத்தில் கஷ்டப்பட்டாலும், விக்கிரக லட்ச லட்சமாக பணம் தூக்கி கொடுத்துருக்கேன், துன்மார்க்க நான் வாழ்ந்துட்டேன். ஆனால் மனம் திரும்பும்போது என்ன திரும்ப கேட்டேன், 40 நாள் பாஸ்டிங் போட்டு பரலோகத்துக்கு வரணும், நான் மட்டும் வரக்கூடாது, கோடிக்கணக்கான ஆத்துமா கொண்டு வரணும், எனக்கு வேலை தருவீங்களா? இப்படி தான் 40 நாள் பாஸ்டிங் போட்டேன். இன்றைக்கி 40 நாள் பாஸ்டிங் போட்டு நம்ம நிறைய குடும்பத்துக்காக ஜெபிக்கிறோம், அதெல்லாம் அந்த மற்ற காரியங்கள். ஆனால் தனிப்பட்ட வாழ்க்கையில் 2016 முழு நேர ஊழியத்துக்கு வரும்போது ஒரு 40 நாள் பாஸ்டிங். அந்த பாஸ்டிங் உலகத்தை சார்ந்து இல்லாமல் அது பரலோகத்தை சார்ந்து இருந்துச்சு. அப்போ எனக்கு புரியாது, என் இதயத்தில் என்னெல்லாம் இருந்துச்சோ அப்படியே நான் சொல்லி பாஸ்டிங் போட்டு இருந்தேன். ஆனால் இப்போ யோசித்து பார்த்தால், இந்த உலகத்துள்ள காரியத்தை வெறுத்து, அந்த வியாபாரத்தை வெறுத்து, நான் சம்பாதிக்கிற அந்த வருமானம் எல்லாத்தையும் வெறுத்து பரலோகத்துக்கு போகிறதுக்காக முதல்ல என் இருதயத்தை தேவன்கிட்ட கொடுத்துருக்கு. என் வாழ்க்கையில் நிறைய பிரச்சனை உண்டு, நிறைய போராட்டங்கள் உண்டு, நிறைய காரியங்கள் உண்டு. ஆனால் என் இருதயத்தை நான் தேவன்கிட்ட கொடுத்துருக்கேன். இருதயத்தை தேவன்கிட்ட கொடுக்கும்போது எனக்கு சர்ச்சில் ஒரு வேலை கிடைச்சது, சர்ச்சில் ஒரு கோயில் குட்டியார் வேலை கிடைச்சது, ஆலய பணியாளர் வேலை. ஒரு 2 வருஷம் சர்ச்சில் வேலை பார்க்கும்போது பைபிள் காலேஜ் படித்தேன். 5 வருஷம் கர்த்தருடைய கிருபையினாலே பிடி வரையும் படிக்க கத்த கிருபை செஞ்சார். இன்றைக்கி முழு நேர ஊழியம் செஞ்சுட்ருக்கோம் அப்படின்னா, நான் பைபிள் காலேஜ் படிச்சிருக்கேன், வீட்டம்மா பைபிள் காலேஜ் படிச்சிருக்கா, பிடி வரையும் படிச்சிருக்கா, குடும்பமாக பைபிள் காலேஜ் படிக்க தேவன் கிருபை செஞ்சார். ஆனால் அதுக்கு பின்னகுட்டி என்ன நடந்துச்சு அப்படின்னா, என் இருதயத்துக்குள்ளே இயேசு கிறிஸ்து வந்த உடனே நான் அந்த உலகத்தை திரும்பி பார்க்காம பரலோகத்தை பார்க்க ஆரம்பித்தேன். நான் பரலோகத்துக்கு போகணும், நான் இயேசுவை பார்க்கணும். இயேசு எப்படிப்பட்டவர், இயேசு எப்படிப்பட்டவர், அவர் பரிசுத்தம் உள்ளவர், அவர் பரிசுத்தம் உள்ளவர். அவரை பார்க்கணும் அப்படின்னா என் வாழ்க்கையில் என்னெல்லாம் நான் மாறணும், இன்னும் நான் என்னென்ன காரியம்லாம் நான் மாறணும், என் இருதயத்துக்குள்ள இன்னும் என்னென்ன தேவையில்லாத காரியங்கள் இருக்கு, எதெல்லாம் நான் வெறுக்கணும் அப்படின்னு சொல்லி பல மணி நேரம் உட்கார்ந்து வேதத்தை தியானிக்க ஆரம்பிச்சேன். அந்த ரவிராஜ் தான் இன்னைக்கு உங்கள்கிட்ட பேசிட்டு இருக்கு. அதனால கர்த்தருடைய பிள்ளைகள், இந்த டிசம்பர் மாதம் 25ஆம் தேதி வரும்போது, கிறிஸ்துனுடைய பிறப்பை நாம் கொண்டாடும் போது, உங்க இருதயத்துக்குள்ள இயேசு கிறிஸ்து இருக்கிறாரா? உங்க இருதயத்துக்குள்ள இயேசு கிறிஸ்து இருப்பாரானால் நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள்ப்பா. ஏன்னா 1000 கோடி ரூபாய் சொத்து இருந்தாலும் இதயத்துக்குள்ள இயேசு கிறிஸ்து இருக்காரா அப்படின்னு சொல்லி கேட்டால் ஒரு பெரிய கேள்விதான்.
உங்க இருதயத்துக்குள்ள இயேசு கிறிஸ்து வந்ததுக்கு அப்புறம் 1000 கோடி ரூபாய் சொத்து உங்க வீட்டில் இருந்தாலும் உங்க சிந்தனையோ இல்லை உங்க இதயத்தினுடைய நினைவோ அந்த பணத்தையோ அந்த நகையவோ அந்த சொத்தையோ சார்ந்து இருக்காது. நீங்க பரலோகத்துக்கு சொந்தமான பிள்ளைகள். வீட்டில் லட்ச லட்சமா பணம் இருக்கலாம், நகை இருக்கலாம், எல்லாம் இருக்கலாம், தப்பு இல்லை. ஆனா உங்க இருதயம் தேவனோடு கனெக்டிங்ல இருக்கா? அதுதான் மெசேஜ் இன்னைக்கு. ஏன்னா சகையனுடைய வாழ்க்கையில இருதயத்துக்குள்ள இயேசுவை ஏற்றுக்கொண்டார். ஏற்றுக்கொண்ட உடனே தான் சொல்றாரு, என் ஆஸ்தியில் பாதியை ஏழைகள் கொடுக்கிறேன். அப்ப பாதியை ஏழைக்கு கொடுக்கணும் அப்படின்னா இதயத்துக்குள்ள இயேசு கிறிஸ்து வரும்போது மட்டும்தான் அந்த காரியங்கள் நடக்கும். நம்ம இதயத்துக்குள்ள இயேசு கிறிஸ்து இருப்பார், ஆனால் கண்டிப்பா மற்ற எந்த ஒரு காரியத்து மேலேயுமே ரொம்ப ஒரு நாட்டம் இருக்காது. இன்னைக்கு உலகத்தையும் திரும்பி பார்த்துக்கிட்டு நான் இயேசுக்காக வாழ முடியும் அப்படின்னா அப்படி வாழ முடியாது. என்னுடைய வாழ்க்கையிலே நான் ரட்சிக்கப்பட்டதுக்கப்புறம், கையில் பைபிள் எடுத்து வாசித்ததுக்கப்புறம், இந்த உலகத்துடைய காரியத்தை வெறுத்ததுக்கப்புறம் தான் எனக்கு பரிசுத்த ஆவியால் நிரப்பினார், அந்நிய பாஷை கொடுத்தார், வரங்களெல்லாம் நிரப்பினார், வேதத்தை தியானிக்க இருதய மனக்கண்கள் திறந்தார், ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர கத்த கிருபை செய்தார். இதுக்கு பின்னாடி என்ன காரியம் இருக்கு அப்படின்னா, வெறுக்க வேண்டிய காரியத்தை வெறுத்தேன். இன்னும் என்னுடைய இதயத்துக்குள்ள என்னெல்லாம் வெறுக்க வேண்டிய காரியம் இருக்கு, அதை எப்போதுமே யோசித்துக்கிட்டே இருப்பேன். இயேசுக்கு நான் முதலிடம் கொடுக்குறேன்னா, இல்லை இன்னும் ஏதாவது என்னுடைய வாழ்க்கையில் ஏதாவது ஒரு காரியம் தொடருதா, அதை எப்போதுமே ஆராய்ந்து பார்ப்பேன். அப்போ சகையனுடைய வாழ்க்கையில் என் ஆஸ்திகளில் பாதியை ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். நான் ஒருவனிடத்தில் எதையாகிலும் அநியாயமாய் வாங்கினது உண்டானால் 4 தணையாக திரும்ப செலுத்துகிறேன் என்றார். அதுல இன்னொரு ஸ்டேட்மெண்ட் சொல்றாரு, 4 மடங்கு. நான் யார்கிட்டையாவது எதையாவது அநியாயமா வாங்கிட்டேன் அப்படின்னா 4 மடங்கு கொண்டு போய் கொடுத்துருதேன். அதை சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா, யார்கிட்டையாவது அநியாயமா ஒரு 1 லட்ச ரூபா நான் வாங்கியிருக்கேன் அப்படின்னா 4 லட்ச ரூபா கொண்டு போய் நான் திருப்பி கொடுத்துருதேன் அப்படின்னு சொல்லி இயேசுட்ட நேரடியா சொல்லியிருக்காரு. இன்னைக்கு நம்ம சர்ச்சில் போய் ஜெபம் பண்ணுறோம், நமக்கு நிறைய வேணும்னு சொல்லி கேட்குறோம், அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்காக ஜெபம் பண்ணுறோம், நம்ம வாழ்க்கையில் கத்தரை விட்டு தள்ளி போன காரியத்துக்காக மனம் திரும்புறதுக்காக நம்ம ஜெபம் பண்ணுறோம், குடும்பத்துக்காக ஜெபம் பண்ணுறோம், பரிசுத்தவான்களுக்காக ஜெபம் பண்ணுறோம், ஹாஸ்பிட்டலுக்கு ஜனங்களுக்காக ஜெபம் பண்ணுறோம், ஏழை எளிய ஜனங்களுக்காக ஜெபம் பண்ணுறோம், எத்தனையோ காரியத்துக்காக ஜெபம் பண்ணுறோம். நம்ம இருதயத்திலே தேவனிடத்தில் ஒப்புரவாக வேண்டிய காரியங்கள் இன்னும் ஏதாவது இருக்கா? எதையாவது நம்ம அதிகமாக நேசிக்கிறோமா? அது ஒருவேளை பிள்ளையை நேசிக்கலாம், புருஷனை நேசிக்கலாம், மனைவியை நேசிக்கலாம். சில குடும்பத்துலலாம் இருதயத்துக்குள்ள இயேசு கிறிஸ்து இருக்காரோ இல்லையோ, குடும்பம் மட்டும்தான் இருக்கும். அவங்கள மட்டுமே நேசித்துக்கிட்டே இருப்பாங்க. 24 மணி நேரம் எனக்கு அவங்க போதும். இந்த கொரோனா நேரத்தில் எனக்கு நிறைய ஜெப குறிப்பு வந்துச்சு. ஃபோன் கால் மூலிமா நான் தான் நேரடியாக பேசுவேன். பேசும்போது சில ஜெப குறிப்புலாம் எப்படி இருக்கும் அப்படின்னா, வீட்டில் வாலிப பையன் இறந்து போயிட்டான், கணவர் இறந்து போயிட்டாரு. அப்போ சில குடும்பத்தில் நான் கேட்டேன், பையனுக்கு எத்தனை வயசு? 23 வயசு. வாலிப பையன் இறந்து போயிட்டான். கணவருக்கு எத்தனை வயசு? 28 வயசு. கல்யாணம் முடிஞ்சு 2 வருஷம் தான் ஆகுது. ஒவ்வொரு வீட்டுக்குள்ளேயும் ஒவ்வொரு ஜெபகுறிப்பு வந்துட்டே இருக்கு. ஏகப்பட்ட குடும்பத்தில் மரணம். அப்படிப்பட்ட வீட்டில் ஜெபகுறிப்பு வரும்போது அதெல்லாம் இப்போ யோசித்து பார்க்கும்போது, இன்னைக்கு இருக்கிறவங்க நாளைக்கு இருப்பாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டால் தெரியாது. ஒரு மனுஷன் இயேசுவை சார்ந்து கொண்டால், நம்ம இருதயம் கர்த்தர் பக்கம் இருந்தால், நம்ம குடும்பத்திலே இயேசு கிறிஸ்து இருப்பாரானால் ஒரு ஸ்டெடியான ஒரு வாழ்க்கை இருக்கும். இன்னைக்கு நிறைய குடும்பத்தில் ஏன் அடிக்கடி தடுமாற்றம் வருது அப்படின்னா, இயேசுவை நீங்க முதலிடத்துல வச்சிருக்கிறீங்களா? உங்க வீட்டில் முதல் இடம், முதல் ஸ்தானம் அது இயேசு கொடுத்துட்டீங்களா?
இப்போ சில குடும்பத்தில் வேலையில் இருப்பாங்க, கொஞ்சம் சம்பளம் அதிகமாக வரும். அந்த சம்பளம் அதிகமாக வரும்போது ஏகப்பட்ட ரூல்ஸ், ஏகப்பட்ட காரியங்கள் அங்கே கம்பெனியில், ஆஃபீஸில், ஃபேக்ட்ரியில், அவங்க வேலை செய்கிற இடத்துல, பிஸ்னஸில் ஏகப்பட்ட ரூல்ஸ் ரெகுலேஷன் இருக்கும். அவங்க 15 மணி நேரம், 14 மணி நேரம், 12 மணி நேரம் வேலை பார்ப்பாங்க. போயிட்டு வீட்டுக்கு வரும்போது ஆட்டோமேட்டிக்காக டயர்டாயிருவாங்க. ஆனால் சில குடும்பத்தில் இயேசுக்கு முதலிடம் கொடுத்துட்டு அவங்களுடைய வாழ்க்கையை தொடங்கும்போது, அந்த நாளில் என்னென்ன காரியம் அவங்க ஃபேஸ் பண்ணுறாங்களோ அதையெல்லாம் தேவன் பார்த்துக்கிடுவார். நம்ம இருதயம் முதலாவது இயேசுக்கு மட்டும்தான். இன்னைக்கு செய்தி அதுதான். உங்கள் இருதயத்துக்குள்ளே இயேசு கிறிஸ்து இருப்பாரானால் உங்கள்கிட்ட இருக்கிற கொஞ்சம் ஏழைகளுக்கு கொடுத்துருவீங்க. ஆட்டோமேட்டிக்காக நீங்களே கொடுத்துருவீங்க. நம்ம யாரும் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. யார்கிட்டயோ அதிகமாக ஏதாவது தேவையில்லாமல் ஏதாவது வாங்கியிருந்தோம் அப்படின்னா திருப்பி கொண்டு போய் அது 4 மடங்காக கொண்டு கொடுத்துருவீங்க. எப்போ ஒன்று நான் அநியாயமாக வாங்கிட்டேன், இது என் வீட்டில் இருக்குது, இது எனக்கு தேவையில்லை, என் வீட்டுக்குள்ள இயேசு கிறிஸ்து வரணும், இந்தாப்பா இதை வச்சுக்க, நான் போயிட்டு வரேன், என்னை மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்து போயிட்டே இருப்பாங்க. இன்றைக்கி எத்தனை குடும்பத்திலே பணம் சம்பாதிக்கிறதுக்கு, சொத்து சேர்க்கறதுக்கு, எத்தனை காரியத்திலே மோசமாக ஈடுபடுறாங்க. பணம் சம்பாதிக்கிறதுக்காக எவ்வளவு தவறான முறைகளை கையாளுறாங்க. ஒரு 50 லட்ச ரூபா, 1 கோடி ரூபா, 2 கோடி ரூபா சம்பாதிக்கிறதுக்கு எத்தனை பொய் பேசுகிறாங்க. ஒரு வீடு கட்டுறதுக்கு, கொஞ்சம் சொத்து சேர்க்கறதுக்கு, கொஞ்சம் நகை சேர்க்கறதுக்கு, எத்தனை காரியத்தில். உண்மையாக இருந்தால் தேவனை ஆசீர்வதிச்சுருவார். ஏன்னா சில குடும்பத்தில் உண்மையாக வாழ்கிற குடும்பமும் இருக்குது, அநியாயமாக வாழ்கிற குடும்பமும் இருக்குது. சகையனுடைய வாழ்க்கையிலே 2 ஸ்டேட்மெண்ட்டு. ஆஸ்திகளில் பாதியை ஏழைகளுக்கு கொடுக்கிறேன் அப்படின்னா இருதயத்துக்குள்ளே பண ஆசை போயிட்டுன்னு அர்த்தம். ஐஸ்வர்யத்தின் மேலே மயக்கம் இல்லைன்னு அர்த்தம். பொருள் ஆசை இல்லைன்னு அர்த்தம். நகை ஆசை இல்லைன்னு அர்த்தம். இயேசுட்ட வரும்போது அவர் வெறுக்க வேண்டிய வெறுத்துட்டாருன்னு அர்த்தம். 2வது, நான் யார்கிட்டயே அநியாயமாக வாங்கியிருந்தேன்னா அதை 4 மடங்கு திருப்பி கொண்டு போய் கொடுத்துருதே அப்படின்னா மனம் திரும்பிட்டாருன்னு அர்த்தம். அதில் முக்கியமான 2 பாயிண்ட் அதுதான். இதயத்தில் வெறுக்க வேண்டிய காரியத்தை வெறுத்துட்டாரு, மனம் திரும்ப வேண்டிய காரியத்தை மனம் திரும்பிட்டாரு. அப்போ நம்ம வாழ்க்கையில நமக்கு எப்படி நம்ம யோசித்து பார்க்கலாம் அப்படின்னா, வெறுக்க வேண்டிய காரியத்தை வெறுத்துட்டோமா, அநியாயமான காரியத்தை வெறுத்துட்டோமா? நம்ம 2 பாயிண்ட் அப்படி யோசித்து பார்க்கலாம். ஏன்னா நிறைய குடும்பத்திலே பணம் 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 பணம், நகை 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 நகை, சொத்து சொத்து சொத்து. மாமியாரை கவனிக்க மாட்டுக்காங்க, மருமகளை கவனிக்க மாட்டுக்காங்க, புருஷனை கவனிக்க மாட்டுக்காங்க, மனைவிட்ட அன்பு கூற மாட்டுக்காங்க, பிள்ளைகளை நேசிக்க மாட்டுக்காங்க, வீட்டில் இருக்கிற பெற்றோரை கனம் பண்ண மாட்டுக்காங்க. இதெல்லாம் என்ன காரியம்? ஒரு பெரிய போஸ்ட்டு, நிறைய சம்பளம் வருது, அம்மா அப்பாவை கொஞ்சம் தள்ளி வச்சிருக்காங்க, சகல செழிப்போட இருக்காங்க, மாமியார் கொஞ்சம் தள்ளி வச்சிருக்காங்க, மருமகளை கொஞ்சம் தள்ளி வச்சிருக்காங்க, சில வீட்டில் மனைவியை கொஞ்சம் தள்ளி வச்சிருக்காங்க, சில வீட்டில் புருஷனை தள்ளி வச்சிருக்காங்க. தேவன் எதை பார்ப்பாரு? நம்ம நார்மலாக யோசித்து பார்ப்போமே. ஒரு குடும்பம் அப்படின்னா அன்புக்குள்ளே அடங்கி இருக்கணும். அன்புக்குள்ள அடங்கி இருக்கும் போது எல்லாருக்கும் கொடுக்க வேண்டிய அந்த மரியாதை, அந்த கனம், அதெல்லாம் வீட்டுக்குள்ளே எல்லாருக்கும் கொடுக்கணும்ல. இன்னைக்கு சில குடும்பத்துக்குள்ளே பணம் வர 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 வாழ்க்கை ஸ்டைல் எல்லாம் மாறிடுது. பணத்துக்கு பின்னாடியே போயிருந்தாங்க. அம்மா அப்பா வேண்டாம், மனைவி வேண்டாம், புருஷன் வேண்டாம், பிள்ளை வேண்டாம். ஏன்னா பணம் லட்ச லட்சமாக கோடி கோடியாக பார்க்க ஆரம்பிச்சாச்சு. அதெல்லாம் ரொம்ப நாள் ஓடாது. நம்ம இருதயத்துக்குள்ளே இயேசு கிறிஸ்து இருப்பாரானால், நம்ம வாழ்க்கையில் இயேசு கிறிஸ்து இருப்பாரானால், அதுக்கப்புறம் தான் அடுத்த வசனம் அழகாக எழுதப்பட்டிருக்கு. இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. ஏன் அப்படி சொன்னாரு? இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. என்ன காரணம்? சகையனுடைய வாழ்க்கையில வெறுக்க வேண்டிய காரியத்தை வெறுத்துட்டாரு. அநியாயமா நான் யார்ட்டையா வாங்கியிருக்கேன் அப்படின்னா திருப்பி கொண்டு கொடுத்துருவோம் அப்படின்ட்டாரு. ஆக மொத்தம் எனக்கு பணமோ எனக்கு இந்த உலகத்தினுடைய காரியமோ அது 2வதுப்பா. என் இருதயத்தில் நீங்கள் வருவீங்களா?
என் இதயத்தில் நீங்கள் வருவீங்களா? என் குடும்பத்தில் நீங்கள் வருவீங்களா? அதுதான் நமக்கு செய்தி. ஏன்னா சில குடும்பத்தில் நல்ல கால வேளையில் செய்தி கேட்டுட்டு மறுபடியும் அநியாயமாக சம்பாதிக்க போயிடக்கூடாது. மறுபடியும் இந்த உலகத்துக்கு பின்னாடி போயிடக்கூடாது. இப்போ என்ன நடக்கு அப்படின்னா, ஞாயிற்றுக்கிழமை டெய்லி போய் கரெக்டாக மெசேஜ் கேட்குறாங்க. ஆனால் உலகத்துக்குள்ளே போகும்போது மறுபடியும் பாவத்தில் விழுந்துருக்காங்க. அது நமக்கு வேண்டாம். கர்த்தருடைய வருகையில் நம்ம ஆயத்தமாகணும்ல, நம்ம பரலோகத்துக்கு போகணும்ல, கிறிஸ்துவனுடைய பிறப்பை கொண்டாடும் போது நம்ம இதயத்துக்குள்ள இயேசு கிறிஸ்து இருக்கணும்ல. அதுதான் நைட் நேரத்தில் பேசும்போது ஏழை எளிய ஜனங்களுக்கு ஏதாவது கொண்டு போய் கொடுங்க அப்படின்னு சொல்லி நைட் நேரத்தில் பேசிட்டு இருக்கோம். முடிஞ்சால் அதையும் கேளுங்க. இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. இப்போ இந்த செய்தி நீங்கள் யாரெல்லாம் கேட்குறீங்களோ, உங்கள் வீட்டுக்குள்ளே ரட்சிப்பு வந்துட்டா, வெறுக்க வேண்டிய காரியத்தை வெறுத்தாச்சா, அநியாயமான காரியத்தை ஏதாவது வீட்டுக்குள்ளே கிடக்கா? ஏன்னா சில வீட்டில் அநியாயமான காரியம் இருக்கும், வெறுக்காம வீட்டுக்குள்ளே நிறைய சேர்த்து வச்சுருப்பாங்க. அவங்க வீட்டுக்குள்ளே போய் பார்த்தா நிம்மதியும் இருக்காது, ஆசீர்வாதமும் இருக்காது. ஒரு குடும்பம் இயேசுவை ஏற்றுக்கொண்டால் அவங்க வெறுக்க வேண்டிய காரியத்தை வெறுத்திருப்பாங்க, விட வேண்டிய காரியத்தை விட்டுருப்பாங்க. இதெல்லாம் அவங்களுடைய வாழ்க்கையில் நடந்துட்டா. இப்போ 2016 என்னுடைய வாழ்க்கையில் நான் கையில் பைபிள் எடுத்து வாசிக்கும்போது, முழு நேர ஊழியத்துக்கு வரும்போது நான் கையில் பைபிள் எடுத்து வாசித்து பார்க்கும்போதும் தெரிஞ்சது, பொய் பேசுகிறத வெறுக்கணும், இந்த உலகத்தில் தேவையில்லாமல் எந்த ஒரு பாவத்தில் அடிமையில் போய் சிக்கிக்கொள்ளக்கூடாது, நான் மனம் திரும்பணும், பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ளணும், எனக்கு இயேசு கிறிஸ்து வேணும், என் வீட்டினுடைய தலைவர் இயேசு கிறிஸ்துவாக இருக்கணும், நான் பரலோகத்துக்கு போகணும். நான் அப்படி தான் ஆசைப்பட்டேன். பணம் சம்பாதிக்கணும் அப்படின்னா நான் வியாபாரத்துக்கு மறுபடியும் போயிருக்கலாம். அதனால் கர்த்தருடைய பிள்ளைகள் காலை வேளையில் யாரெல்லாம் செய்தி கேட்குறீங்களோ, உங்கள் குடும்பம் இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால வேலி அடைக்கப்படணும். உங்கள் வீட்டில் தேவன் என்னெல்லாம் ஆசீர்வதிச்சிருக்காரோ அது எல்லாமே அவருடைய கரத்தில் கொடுத்துருங்க. அப்பா, என் வீட்டில் இது எல்லாம் உங்கள் கரத்தில் அர்ப்பணிக்கிறோம்ப்பா, இதெல்லாம் நீங்கள் தந்ததுப்பா, எங்கள் குடும்பம் கர்த்தருடைய கரத்தில் இருக்கணும்ப்பா, ஆசீர்வதிச்சிட்டாங்க அப்படின்னா ஆசீர்வதிச்சிருவார். ஆனால் வீட்டுக்குள்ளே அநியாயமாக சம்பாதிச்சு வச்சுக்கிட்டு அப்புறம் நிம்மதி இருக்காது. ஏன்னா இப்போ சில குடும்பத்தில் என்ன பிரச்சனை நடக்கு அப்படின்னா, அநியாயமாக சம்பாதிச்சு சில குடும்பத்தில் வச்சுருக்காங்க. அது கோடிகளாக இருக்கலாம், மில்லியனாக இருக்கலாம், லட்சங்களாக இருக்கலாம். உங்கள் இருதயத்துக்குள்ள அந்த ஸ்டேட்மெண்ட் தெரியும், ஆமாம் அநியாயமாக தான் சம்பாதிச்சிருக்கேன், என்கிட்ட உண்மை இல்லை, பண ஆசையில் நான் அநியாயமாக சம்பாதிச்சிட்டேன் அப்படி இல்லை. அவங்களுக்கே தெரியும். அவங்க இருதயம் ஒரு முழு மனசோடு அவங்க தேவனை தேட மாட்டாங்க. என் இதயத்துக்குள்ள ஏன் நான் இவ்வளோ தூரம் ஓப்பனாக ஸ்டேட்மெண்ட் பேசிட்டு இருக்கேன் அப்படின்னா, நான் வெறுக்க வேண்டிய காரியத்தை வெறுத்து தானே உள்ளே வந்திருக்கேன். இன்னைக்கு நிறைய குடும்பத்தில் என்ன பிரச்சனை அப்படின்னா, வெறுக்க வேண்டிய காரியத்தை வெறுக்காமல் இருக்கிறாங்க. அதனால தான் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர முடியல, பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்ள முடியல, அந்நிய பாஷை பேச முடியல, அக்கினி அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள முடியல, வரங்களை பெற்றுக்கொள்ள முடியல, ஜெப அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள முடியல. ஏன்னா விட வேண்டிய காரியத்தை விடலை, வெறுக்க வேண்டிய காரியத்தை வெறுக்கலை. நிறைய குடும்பம் உலகத்தை பார்த்து திரும்பி போயிட்டு, கொரோனா நேரத்தில் ஜெபம் பண்ண ஜெபம் இப்போ இல்லை, அப்போ கையில் பைபிள் எடுத்து வாசிப்பு இப்போ இல்லை. எத்தனை குடும்பம் அப்போ தேவனை உண்மையாக தேடணும். இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கை எப்படி இருக்கு? தேவனை எல்லாம் பார்ப்பார். அதனால் பரலோகத்துக்கு போனோம் அப்படின்னா இயேசுவை நாம் பின்பற்றுகிறோமா, இல்லை இந்த உலகத்தில் ஏதாவது ஒரு பணத்து மேலே, ஐஸ்வர்யத்து மேலே, நகை மேலே சார்ந்துட்டு ஓடிட்டு இருக்கிறோமா, இல்லை அநியாயமாக சம்பாதிச்சுட்டு இருக்கிறோமா? இதை கண்டுபிடிக்கணும். இதை கண்டுபிடிச்சா மட்டும்தான் அந்த வீட்டுக்குள்ள ஒரு ரட்சிப்பு, அந்த வீட்டுக்குள்ள ஒரு மனம் திரும்புதல், அந்த வீட்டுக்குள்ள இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் போதுதான் பரலோகத்தினுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியும், பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்ள முடியும், அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள முடியும், வல்லமை பெற்றுக்கொள்ள முடியும், கிருபைகளை பெற்றுக்கொள்ள முடியும். இன்னைக்கு நிறைய குடும்பத்தில் ஏன் பெற்றுக்கொள்ள முடியல அப்படின்னா, வேற எங்கேயோ போயிட்டு இருக்கிறாங்க. அவங்க இயேசு உண்மையா தேடல. இயேசு ஒரு குடும்பம் உண்மையா தேடினா இப்படிப்பட்ட ஒரு மாற்றங்கள் இருக்கும்.
இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனா இருக்கிறானே. ஆபிரகாமுக்கு குமாரனா இருக்கிறானே. இப்ப நம்ம என்னதான் யோசித்து பார்க்கணும். ஆபிரகாமுக்கு குமாரன் அப்படின்னா ஆபிரகாம் தேவனோட வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து புறப்பட்டு போ அப்படின்னு உடனே புறப்பட்டு போயிட்டாரு. ஈசாக்கு பலி கொடு அப்படின்னு உடனே பலி கொடுக்க கொண்டு போயிட்டாரு. இன்னைக்கு சொந்த பிள்ளைய பலி கொடுக்க போனா போகுமா? ஆபிரகாம் அப்படியே கீழ்ப்படிஞ்சிட்டாரு. சொந்த தேசத்தை விட்டு கிளம்பிரு, இந்தா போறேன். உன் பிள்ளைய கொண்டு பலி கொடுக்க வா, இந்தா வந்துட்டேன் அப்படின்னாரு. இன்னைக்கு அந்த அளவுக்கு நம்ம யாராவது கீழ்படிறோமா? இன்னைக்கு இந்த பணம் சம்பாதிக்க, நகை சம்பாதிக்க, சொத்து சேர்க்க எத்தனை பொய், எத்தனை காரியங்கள் நம்ம நார்மலா யோசித்து பார்ப்போமே. அதனால ஆவிக்குரிய வாழ்க்கையில வளரணும். என் இதயத்துல இயேசு கிறிஸ்து இருக்கிறாரா இல்லையா, இன்னைக்குள்ள செய்தியில நீங்களே கண்டுபிடிச்சிருப்பீங்க. நிறைய குடும்பத்திலே கடமைக்கா ஸ்தோத்திரம் போட்டுட்டு செய்யற ஃபுல்லா அநியாயமான காரியம். மாமியார்கிட்ட சொத்து ஃபுல்லா இங்க வந்துடணும். ஒரு பிள்ளையை கல்யாணம் முடிக்கிறாங்க, அந்த வீட்டுல சொத்து ஃபுல்லா இங்க வந்துடணும். அப்ப என்ன இருக்கு? பண ஆசை, நகை ஆசை, பொருள் ஆசை. ஒரு வீட்டுல ஒரு கல்யாணம் முடிக்கிறாங்க அப்படின்னா பணம் ஃபுல்லா வந்துடணும், இங்க வந்துடணும். இயேசு கிறிஸ்து உங்க வீட்டுக்குள்ள வந்ததான்ப்பா ஆசீர்வாதம். அதனால பைபிள் கையில் எடுத்து வாசிக்கும் போது நிறைய சத்தியம் உள்ள இருக்கு. யார் யாரை நம்ம எப்படி புரிந்து கொள்றோமோ நம்ம வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்கும். நம்ம இருதயம் உலகத்தோடு இருந்தால், அநியாயமான காரியத்தோடு இணைக்கப்பட்டிருந்தால், அந்த வீட்டுக்குள்ள இன்னும் இயேசு கிறிஸ்து வரலன்னு அர்த்தம். வெறுக்க வேண்டிய காரியத்தை வெறுத்து, விட வேண்டிய காரியத்தை விட்டு, கர்த்தர் பக்கம் மனம் திரும்பி, அப்பா நான் அந்த பாவத்தில் இருக்கிறேன்ப்பா, எனக்கு இது வேண்டாம், நான் பரலோகத்துக்கு வரணும், என் இதயத்துல நீங்க வாங்க அப்படின்னு சொல்றதுதான் என் இதயத்துல கிறிஸ்து பிறக்க முடியும். அதனால இந்த செய்தி கேட்கிற கர்த்தருடைய பிள்ளைகள் யாரா இருந்தாலும் சரி, உங்க இதயத்துக்குள்ள இயேசு கிறிஸ்து வந்துட்டாரா, இதை நீங்க கண்டுபிடிங்க. உங்க வாழ்க்கையில சமாதானம் வந்துடும். ஏன்னா இன்னைக்கு செய்தி என்ன அப்படின்னா, இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார். இழந்து போனதை தேடவும். இழந்து போனதுன்னா என்ன? அடுத்த பாயிண்ட். இழந்து போனதுன்னா என்ன? ஒரு மனுஷன் எதை இழந்து போயிட்டான்? இயேசு கிறிஸ்து எதை இழந்து போயிட்டாரு? பாவம் செய்யற ஆத்துமா சாகும். ஒரு மனுஷன் பாவத்திலே இருப்பான் அப்படின்னா ஆத்துமா செத்து போயிடும், பரலோகத்துக்கு போக முடியாது. ஆத்துமா ரட்சிக்கப்படணும். சரீரத்தில் என்னென்ன காரியத்தில் கட்டப்பட்ட நிலைமையில் இருக்காங்களோ விடுதலையாக்கப்படணும். ஆவியிலே மாற்றம் வரணும், பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்ளணும். ஒரு குடும்பம் இயேசுவை சொந்த ரட்சரா ஏற்றுக்கொள்ளும் போது ஆத்துமா ரட்சிக்கப்படுகிறது. ஆத்துமா ரட்சிக்கப்பட்டதுக்கு அப்புறம் தான் அந்த குடும்பம் எந்தெந்த பாவத்துல இருக்கு அவங்களுக்கே தெரிய வரும். என் வாழ்க்கையிலே அந்த ஆத்துமா ரட்சிப்புக்குள்ள வரும்போதுதான் நான் எங்கெல்லாம் மிஸ்டேக்கா இருந்தேன், நான் எங்கெல்லாம் கர்த்தரை விட்டு தள்ளி போய் வாழ்ந்தேன், அதை உணர முடிஞ்சது. அப்ப ஆத்துமா ரட்சிப்பு அப்படின்னாலே இந்த உலகத்தோடு எங்கெல்லாம் ஒட்டி இருக்கிறாங்களோ அதுல இருந்து வெளியில வந்திருப்பாங்க. இன்னைக்கு நிறைய குடும்பத்துல ஏன் வெளியில வர முடியலன்னா அவங்க ஆத்துமா எதையா ஒட்டிட்டு இருக்கும். அது எப்படிப்பட்ட காரியம்னாலும் சரி, அது ஒரு செல்போன் காரியமா இருக்கலாம். செல்போன்ல இப்ப 6 மணி நேரம் 8 மணி நேரம் பாக்குங்க நார்மலா, அப்புறம் அங்கதானே ஒட்டிட்டு இருக்கும். இப்ப சில குடும்பத்துல புருஷன் வேண்டாம், மனைவி வேண்டாம், அம்மா அப்பா வேண்டாம், பிள்ளைகள் வேண்டாம். அப்ப என்னதான் வேணும்? எனக்கு செல்போன் மட்டும் போதும். ஏன்னா செல்போன்ல வேற வேற நாட்டுக்குள்ள காரியங்களை பார்க்கலாம், பல மணி நேரம் செல்போனை பார்க்கலாம், கேம் விளையாடலாம், ஆன்லைன்ல போய் வேற வேற வெப்சைட்ல பார்த்துட்டு இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு யாருமே வேண்டாம், நான் தனியா இருக்கேன். இன்னைக்கு நிறைய குடும்பத்துல மன அழுத்தத்துல இருக்கிறாங்க. எதுலயாவது ஒரு இடத்துல அடிமையா இருக்கிறது. சகையனுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் பக்கம் மனம் திரும்பி, நான் வெறுக்க வேண்டிய காரியத்தை வெறுத்துருதப்பா, விட வேண்டிய காரியத்தை விட்டுருதப்பா. ஒருவேளை என்கிட்ட ஆஸ்தி கொஞ்சம் அதிகமா இருந்துச்சு அப்படின்னா நான் பாதி ஏழை கொடுத்ததப்பா,
நான் யார்ட்டையும் அநியாயமாக வாங்கியிருந்தேன்னா அது 4 மடங்காக திருப்பி கொடுத்துருவேன்ப்பா அப்படின்னு சொல்லி சகேனுடைய வாழ்க்கையில் அவன் ஐஸ்வர்யமாக இருந்தபடியால் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. பணக்காரனாக இருந்தபடியால் எனக்கு இந்த பணம் வேண்டாம், நீங்கள் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி ஏசுட்ட வந்தது. எனக்கு இந்த பணம் எனக்கு வேண்டாம், நான் யார்ட்டையும் அநியாயமாக வாங்கியிருந்தா திருப்பி கொடுத்தது, எனக்கு நீங்கள் வேணும்ப்பா அப்படின்னு சொல்லி இயேசுவை வீட்டுக்குள்ளே கூட்டு போனார். இன்னைக்கு நம்ம வீட்டுக்குள்ளே இயேசு கிறிஸ்து வரணும் அப்படின்னா அது வீடாக இருக்கலாம், காராக இருக்கலாம், பங்களாவாக இருக்கலாம், சொத்தாக இருக்கலாம், ஒரு வியாபாரமாக இருக்கலாம், ஒரு கம்பெனியாக இருக்கலாம், ஒரு வேலையாக இருக்கலாம், எத்தனையோ காரியம் இருக்குல்ல. விட வேண்டிய கருத்தை விட்டாச்சா? இதை நம்ம கொஞ்சம் ஆழமாக யோசித்து பார்த்தா மட்டும்தான் உங்கள் இருதயத்துக்குள்ள இயேசு கிறிஸ்து இருக்கிறாரா? ஏன்னா சில குடும்பத்தில் தொடர்ந்து 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 உலகத்துக்குள்ளே போய் முட்டிக்கிட்டு அப்புறம் எனக்கு நிம்மதி இல்லை, நிம்மதி இல்லை, நிம்மதி இல்லை. ஏன் உலகத்துக்குள்ளே யார் போச்சோன்னா இயேசுட்டு தானே வர சொல்லியிருக்கோம். இயேசுட்டு ஒரு குடும்பம் வந்துட்டுனா பரலோக ஆசீர்வாதம். நீங்கள் நிறைய குடும்பத்தில் என்ன பிரச்சனை அப்படின்னா இயேசுவை விட்டுட்டாங்க, உலகத்தில் போய் மாட்டிக்கிட்டாங்க. உலகத்தில் போய் மாட்டிடும் போது நிம்மதி இருக்காது, அப்புறம் பிரச்சனை, அப்புறம் போராட்டம், அப்புறம் எல்லாமே உள்ளே வந்துடுது. அதனால் இயேசு கிறிஸ்து நமக்கு போதும். இன்னைக்கு செய்தி சாட்டா சொல்லணும்னா இயேசு கிறிஸ்து நமக்கு போதும். நம்ம பரலோகத்துக்கு போகணும். நம்ம இருதயத்துக்குள்ளே இயேசு கிறிஸ்து இருக்கிறாரா? அதை நீங்களே செக் பண்ணியிருக்கலாம். இவ்வளோ நேரம் மெசேஜில் நீங்களே செக் பண்ணியிருக்கலாம். ஒருவேளை உங்கள் இதயத்துக்குள்ளே இயேசு கிறிஸ்து வந்துட்டால் அழகா வசனம் தெளிவாக எழுதப்பட்டிருக்கு 10வது வசனத்தில், இழந்து போனதே தேடவும், இழந்து போனதே தேடவும், இழந்து போனதே தேடவும். இழந்து போனது என்ன? என்னையே இழந்து போயிட்டாரு. நான் என்னைக்கு மனம் திரும்பணும்? இவனும் ஆபிரகாமின் குமாரன் அப்படின்னாரு. ஏன்னா இழந்து போனது என்ன? ரவிராஜெலாம் மாந்திரியத்தில் போய் விக்கிரத்தில் போய் பல லட்சங்கள் கொடுத்து அடிமையாக வாழ்ந்துட்டேன். இயேசுவை சொந்த ரட்சரை ஏற்றுக்கொள்ளும் போது இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு. அதே நேரத்தில் இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனாக இருக்கிறான். இழந்து போனது என்ன? நான் கர்த்தரை விட்டு தள்ளி போயிட்டேன். அப்பா உங்களை விட்டு நான் தள்ளி போயிட்டேன்ப்பா, என்னை மன்னிச்சிருங்கப்பா, என் பாவத்தை மன்னிச்சிருங்கப்பா, என் அக்கிரமத்தை மன்னிச்சிருங்கப்பா, என் மீறுதலை மன்னிச்சிருங்கப்பா, உங்களை விட்டு நான் துரோகியாக வாழ்ந்துட்டேன்ப்பா, தள்ளி போயிட்டேன்ப்பா, உமக்கு பிரியமில்லாத காரியத்தில் நான் வாழ்ந்துட்டேன்ப்பா, என்னை மன்னிச்சிருங்கப்பா அப்படின்னு சொல்லி அவருடைய சமூகத்திலே கண்ணீரோடு ஜெபிக்க ஆரம்பித்தேன். கிட்டத்தட்ட 5 வருஷம் கண்ணீரோடு அழுது ஜெபம் பண்ணியிருக்கேன். கையில் பைபிள் எடுத்து வாசிக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக கண்ணீர் ஓடிடும். ஜெபம் பண்ணும்போது கண்ணீர் ஓடிட்டுருக்கும். இருதயத்துக்குள்ளே கர்த்தரை விட்டு தள்ளி போன காரியங்கள் என்னெல்லாம் இருக்குது, இன்னைக்கு அர்ப்பணிக்க முடியுமா? இந்த கால வேளையிலே உங்கள் இருதயத்துக்குள்ளே இயேசு கிறிஸ்து வர விரும்புகிறார். அவர் வர்றதுக்கு தடையாக இருக்கிற காரியங்கள் என்ன? அது நகையா, பணமா, வேலையா, சொத்தா, இல்லை உங்களுடைய பிஸ்னஸா? என்ன காரியம்? அதை வெறுக்க முடியுமா? விட முடியுமா? ஏன்னா அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கைக்குள்ளே வரணும் அப்படின்னா முதல் ஸ்தானம், முதல் இடம் இயேசுக்கு. அதுக்கப்புறம் நீங்கள் காலையில் ஆட்டோமேட்டிக்காக ஜெபம் பண்ணிட்டு நீங்கள் வேலைக்கு போகலாம், பிஸ்னஸ் போகலாம். ஏன்னா உண்மையாக இருப்பீங்க. இயேசு கிறிஸ்து உங்கள் இதயத்தில் வந்தாச்சுன்னா உண்மையாக இருப்பீங்க. பரலோகம் பார்த்துட்டு இருக்கோம். இந்த வருஷம் டிசம்பர் 25ஆம் தேதி நம்ம கிறிஸ்துவோட பிறப்பை கொண்டாடும்போது உங்கள் இருதயத்துக்குள்ளே இயேசு கிறிஸ்து பிறந்திருக்கணும். என் இருதயத்துக்குள்ளே இயேசு கிறிஸ்து பிறந்திருக்கும் போது நான் கையில் பைபிள் எடுத்து வாசிக்க ஆரம்பித்தேன், பைபிள் காலேஜ் படிக்க ஆரம்பித்தேன். இன்னைக்கு முழு நேர ஊழியம் கர்த்தருக்காக செய்து கொண்டிருக்கிறோம். தேவன் அருளிய அப்பம் திருநெல்வேலி பகுதியில் இருக்கிறோம். நாங்கள் இருக்கிற இடத்துல ஒரு இடம் வாங்கணும், சர்ச்சுக்காக. ஜெபம் பண்ணிக்கோங்க அழைத்துக்காக. அதனால் கர்த்தருடைய பிள்ளைகள் யாரெல்லாம் இணைந்திருக்கிறீங்களோ, நமக்கு நிறைய காரியங்கள் இருக்குது. பரலோகத்துக்கு போனோம் அப்படின்னா நம்ம ஏகப்பட்ட காரியங்களை விட வேண்டிய விட்டால் தான் பரலோகத்துக்குள்ளே போக முடியும். போதும், உலகத்துக்காக ஓடினதெல்லாம் போதும்.
அர்ப்பணிப்போமா? கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாய் நேசிங்கள் அன்பு நிறைந்த பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் செய்கிறோம்ப்பா. எங்க வாழ்க்கை கர்த்தருக்காக இருக்கணும்ப்பா. சகையனுடைய வாழ்க்கையிலே என் ஆசைகளில் பாதியை ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். என் ஆசைகளில் பாதியை அந்த அளவுக்கு இருதயத்தை திறந்து கொடுத்தாருப்பா. நான் ஒருவனிடத்தில் எதையாகிலும் அநியாயமாய் வாங்கினது உண்டானால் நாளத்தனையாக திரும்பி செலுத்துறேன்னு சொல்லி தாழ்த்தினார்ப்பா, மனம் திரும்பினார்ப்பா. இதயத்தில் உள்ள எல்லா காரியத்தையும் இயேசு கிறிஸ்துவிலே ஒரு தெளிவான ஸ்டேட்மெண்ட், ஒரு ஓப்பனான ஸ்டேட்மெண்ட் இயேசுட்ட அப்படியே நேரடியா சொல்லியிருக்காருப்பா. இன்னைக்கு எங்க வாழ்க்கையில நாங்க விட வேண்டிய காரியத்தை விடுறதுக்கு எங்களுக்கு கிருபை தாங்கப்பா. வெறுக்க வேண்டிய காரியத்தை வெறுக்கிறதுக்கு எங்களுக்கு கிருபை தாங்கப்பா. சகையோ போல நாங்களும் மனம் திரும்ப அர்ப்பணிக்கிறோம்ப்பா. எங்களை தாழ்த்துகிறோம்ப்பா. இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்ததுன்னு சொன்னது போல எங்க குடும்பமும் ரட்சிக்கப்படணும்ப்பா. நாங்களும் பரலோகத்துக்கு வரணும்ப்பா. தேவன் அருளிய அப்போ மினிஸ்டர் மூலியமா இணைந்துக்கிற குடும்பங்கள் ஆட்டுக்குட்டியான ஜீவ புஸ்தகத்துல பெயர் எழுதப்படணும்ப்பா. அந்த கிருபை எங்களுக்கு வேணும். அந்த கிருபை எங்களுக்கு வேணும். இணைந்துக்கிற குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும். கிருபையினால் நிரப்புங்க, பரிசுத்தத்தினால் நிரப்புங்க, உங்களுடைய வல்லமையினால் நிரப்புங்க. உங்களுடைய பிரசன்னம் இறங்கி வரட்டும். ஜெப அபிஷேகம் தாங்க, தியானிக்கிற விஷயம் தாங்க, துதிக்கிற விஷயம் தாங்க. சத்துருக்கள் மேற்கொள்ள அபிஷேகத்தினால் நிரப்புங்க. ஆவிக்குரிய 9 கனிகளினாலும் ஆவிக்குரிய 9 வரனால் நிரப்புங்க. சிறுபிள்ளை முதல் கொண்டு முதியோர் எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் வேலை அடைங்க. இந்த நாளிலும் சகலவிதமான பாதுகாப்பு அப்போ அவங்க பிள்ளைகளுக்கு தாங்க ராஜா. முன்னும் பின்னுமா தேவதை நிப்பாட்டுங்க. வேலை செய்கிற இடத்துல, அப்பா வியாபாரத்துக்கு போகிற இடத்துல, வெளியில் போகிற இடத்துல, எல்லா இடத்துலையும் தேவதூதர் நிப்பாட்டுக்கப்பா. எந்தெந்த நாட்டுக்குள்ளே இணைந்திருக்காங்களோ அப்பா, இதுவரைக்கும் எங்களோட வாழ்க்கையில கர்த்தரை விட்டு தள்ளி போன காரியங்கள் எதெல்லாம் இருக்கோ அது எல்லாவற்றையும் ஆவியானவர் வெளிப்படுத்தின கிருபைக்காக உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் சொல்கிறோம்ப்பா. இந்த வருஷத்திலே டிசம்பர் மாசத்திலே எங்களை அர்ப்பணிக்கிறோம்ப்பா, எங்களை தாழ்த்திக்கிறோம்ப்பா. எங்க வாழ்க்கையில இதுவரைக்கும் வெறுக்காத காரியங்கள் என்ன, வெறுக்க வேண்டிய காரியங்கள் என்ன, விட வேண்டிய காரியங்கள் என்ன, கர்த்தர் பக்கம் எப்படி மனம் திரும்பணும். சகையனுடைய வாழ்க்கையிலே அப்பா மனமாற்றம் இருந்துச்சு. எங்க இதயத்துக்குள்ளே ஒரு மனமாற்றம் இருக்கணும். வெறுக்க வேண்டிய காரியத்தை நாங்க வெறுத்து இருக்கணும். அப்படிப்பட்ட கிருபைகளை எங்களுக்கு தாங்கப்பா. நாங்க கிறிஸ்துவை சுமக்கிற பிள்ளைகளா இருக்கணும். எங்க இதயத்துக்குள்ளே கிறிஸ்து பிறந்து இருக்கணும். எங்களோட வாழ்க்கையில இயேசு கிறிஸ்து இருக்கணும். அப்படிப்பட்ட கிருபைகளை தாங்க. இந்த நாளை ஆசீர்வதித்தாங்க. திருமணத்துக்கு ஆயத்தமா இருக்காங்க, ஏற்ற துணையை தாங்க. திருமணம் முடிந்ததுக்கு அப்புறம் பலவிதமான காரியத்திலே கர்த்தரை விட்டு தள்ளி போன பாவத்தை மன்னிச்சிருங்க, ஏற்றுக்கொள்ளுங்க. கற்பத்தனியா ஜெபிக்கிறாங்க, கர்த்தர் மனமிறங்கி ஆசீர்வதிங்க. வாலிப பிள்ளைகள் எக்ஸாம் எழுதிட்டு இருக்காங்க, வாலிப பையன் எக்ஸாம் எழுதிட்டு இருக்காங்க. எக்ஸாம் எழுதுகிற குடும்பத்துக்கு கர்த்தருடைய ஆவியானவர் கூட இருந்து எல்லா விதமான வாசல் திறந்து விடுங்க. படிக்கிற பிள்ளைகள் உங்களுடைய பாதத்தில் அர்ப்பணிக்கிறோம். சில குடும்பத்திலே சரீரத்தில் பலவிதமான பலவீனம், அந்த பலவீனத்தை நீக்கி போட்டுருங்க. பூர்ண சுகம் தாங்க. கர்த்தருடைய கரம் பிள்ளைகளை தொட்டு சுகமாக்கட்டும். இந்த நாளையும் இணைந்திருக்கிற குடும்பங்கள் தீர்க்க ஐசை பெற்றுக்கொள்ளட்டும். திருமணம் முடிந்ததுக்கு அப்புறம் கற்பதனியா ஜெபிக்கிறாங்க, கர்த்தர் வாசல் திறந்து விடுங்க. மாசமா இருக்காங்க, அந்த குடும்பத்தை ஆசிரியங்க. டெலிவரி போறாங்க, பரம வைத்தியர் கூட இருந்து நார்மல் டெலிவரி ஆகிட்டாங்க. வெளியில புறப்பட்ட எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் வேலை அடைங்க. அப்பிரயோஜனமான ஊழியக்காரம்பா, கர்த்தருடைய பிள்ளைகள் பரலோகத்துக்கு வரன்னு சொல்லி அப்பா பரலோகம் ஆயத்தமா இருக்கு, வாசல் திறந்திருக்கு. எந்தெந்த வீட்டுக்கு இந்த செய்தி கேட்டாங்களோ எங்க இருதயம் நாங்க கர்த்தர் பக்கம் திரும்பணும்ப்பா. இந்த உலகத்து பக்கம் திரும்பிடக்கூடாது. அப்படிப்பட்ட கிருபையில எல்லாருக்கும் தாங்கப்பா. இந்த நாளிலும் தேவைகளோடு இருக்கிற ஜனங்களை கர்த்தர் சந்திங்க. கடன் பிரச்சனையோடு இருக்கிற ஜனங்களை சந்திங்க. குடும்பத்துல பலவிதமான பிரச்சனையோடு ரட்சிக்கப்படாமல் கர்த்தரை விட்டு தள்ளி போற காரியங்கள் என்னெல்லாம் இருக்கோ அது எல்லாவற்றிலும் திரும்பி கர்த்தர் பக்கம் மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்ட அனுபவத்தில் ஒரு கர்த்தர் கிருபை செய்யுங்க. பெற்றுக்கொண்ட அபிஷேகத்தை பாதுகாத்துக்குள்ள கர்த்தர் கிருபை செய்யுங்க. வேதத்தை தியானிக்க கிருபை தாங்கப்பா. இணைந்துகிற குடும்பங்கள் கர்த்தருக்கு பிரியமானபடி வாழணும் கர்த்தர் கிருபை தாங்கப்பா. அப்பிரயோஜனமான ஊழியக்காரப்பா, எல்லா தேச ஜனங்களையுமே கர்த்தருடைய பாதத்தில் அர்ப்பணிக்கிறோம். அப்பா இருக்கிற இடத்திலே அப்பா வாசல் திறந்து விடுங்கப்பா. ஆலயத்தை கட்ட அப்பா இடம் வாங்க,
அதுக்குள்ள எல்லா விதமான வாசல் தரங்கப்பா. தேவன் அருளி அப்போ மனுஷனுக்கு அப்பா பரலோகத்தில் என்ன தீர்மானம் இருக்கோ அந்த தீர்மானம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால நிறைவேறட்டும். திருநெல்வேலி பகுதியிலே கர்த்தர் அப்பா விசேஷமா உங்க மகனை அழைத்துன கிருபைக்கா ஸ்தோத்திரம்ப்பா. இந்த இடத்துக்குள்ளே அப்பா தேவன் மறுபடியுமாக ஒரு வாசல் திறக்க போற கிருபைக்கா நன்றி நன்றி. இணைந்திருக்கிற குடும்பங்கள் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஆசீர்வதிக்கப்படட்டும்ப்பா. பலகணிகளை திறங்கப்பா, பண்டக சாலை திறங்கப்பா. விசேஷமாக யாரெல்லாம் தாழ்த்துறவங்களோ அப்பா அந்த குடும்பத்துக்குள்ளே சகலமான நன்மைகளை பெற்றுக்கொள்ளணும். உங்களோட ரத்தத்தினாலே கழுவுங்கப்பா, கல்வாரி அன்பினாலே அப்பா நிரப்புங்கப்பா. எந்தெந்த பாவத்தில் அக்கிரமத்தில் துன்மார்க்கமான காரியம், துணிகரமான காரியம், குற்றங்கள் குறைகள் உண்டோ எல்லாவற்றையும் மன்னிச்சிருங்க 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 மன்னிச்சிருங்கப்பா மன்னிச்சிருங்கப்பா. எங்களோட வாழ்க்கையிலே கர்த்தரை விட்டு தள்ளி போன எல்லா பாவத்தையும் எல்லாம் மன்னிச்சிருங்கப்பா. மன்னித்து மறுபடியும் அந்த கால வேலையில உங்க பிள்ளைகளை மறுபடியும் நிறைவா ஆசீர்வதிங்கப்பா. எல்லா குடும்பத்தையும் ஆசீர்வதிங்க ஆசீர்வதிங்க ஆசீர்வதிங்க. சிறுபிள்ளை முதல் கொண்டு முதியோர் வரை எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிங்கப்பா. எத்தனையோ தேசத்துக்குள்ள இணைந்திருக்காங்கப்பா. ஒவ்வொரு குடும்பத்திலையும் ஒவ்வொரு உபத்திரம் உண்டுப்பா. அந்த உபத்திரத்தை எல்லாம் கர்த்தர் மாற்றித்தாங்கப்பா. வேதனையெல்லாம் நீக்கித்தாங்கப்பா. இணைந்திருக்கிற குடும்பங்கள் ஆசீர்வதித்தாங்கப்பா. சில குடும்பம் கர்த்தரை விட்டு தள்ளி போன உண்மைதான்ப்பா. இன்னைக்கு அவங்க மனம் திரும்ப அர்ப்பணிச்சாங்கப்பா. உங்க பிள்ளைகளை உங்க ரத்தத்தினால கழுவி சுத்திகரித்து ஏற்றுக்கொள்ளுங்க. உங்க கரத்துல அர்ப்பணிக்கும். இந்த நாளை எங்களுக்கு ஆசீர்வதித்தாங்க. வீடு கட்டுன்னு சொல்லி ஆசைப்படுறாங்கப்பா. கட்டி முடிக்கிறது கிருபை செய்யுங்க. புதிய ஆண்டுக்கா ஸ்தோத்திரம்ப்பா. 11 மாசம் பாதுகாத்துக்கா ஸ்தோத்திரம்ப்பா. கிறிஸ்துனுடைய பிறப்பை கொண்டாடுகிற கிருபை தாங்கப்பா. ஜீவனை கட்டிடுங்க, தீர்காயுசை கட்டிடுங்க. கர்த்தர் பொறுப்படுத்துங்க. எல்லா தேச ஜனங்களையும் கர்த்தர் வேலை அடைங்க. கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதியிருக்காங்கப்பா. எக்ஸாம் எழுதுறதுக்கா ட்ரை பண்றாங்கப்பா. அந்த குடும்பங்களை ஆசீர்வதிக்கப்படட்டும். எல்லாருக்கும் ஒரு நல்ல அப்பா ப்ரமோஷன் தாங்கப்பா. வேலை செய்கிற இடத்துல உயர்வை கட்டிடுங்கப்பா. பிஸ்னஸ் யாரெல்லாம் பண்றாங்களோ ஆசீர்வாதமா மாற்றித்தாங்க. எந்தெந்த குடும்பத்துல பலவிதமான பிரச்சனையோடு இருக்காங்க எல்லா உபத்திரத்தெல்லாம் மாற்றித்தாங்க. கிராமத்துல இருக்காங்கப்பா, விவசாயம் பார்க்காங்க, அந்த விவசாயத்தை ஆசீர்வதித்தாங்கப்பா. எல்லா குடும்பத்தையுமே உங்களுடைய ஜீவன்கள் அப்படின்னு கர்த்தர் பொறுப்படுத்துங்க. துதி கன மகிமை எல்லாம் ஒருக்கே செலுத்திடும். இயேசு கிறிஸ்து பிதாவே ஆமென். தேவனுக்கு மகிமையுண்டாதாக. கர்த்தர் தாமே உங்கள் குடும்பத்தின் சகல காரியத்தையும் சம்பூர்ணமா திருப்தியா கர்த்தர் கொடுத்து ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தராகிய இயேசுவின் கிருபையும் பிதாவாகிய அன்பும் பரிசுத்தனுடைய ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நம்ம அனைவரும் கொடுப்பதாக. ஆமென். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, யாரெல்லாம் இந்த செய்தி கேட்டீங்களோ, குடும்பத்துக்குள்ள என்னென்ன பிரச்சனை இருக்கோ, உபத்திரம் இருக்கோ, கர்த்தர் பக்கம் மனம் திரும்பிருங்க. ஏன்னா சில நேரத்தில் ஆவியார் திட்டமா பேசியிருப்பார். கர்த்தர் பக்கம் நம்ம எந்த அளவுக்கு நம்ம மனம் திரும்புறோமோ நம்ம குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். ஒருவேளை எனக்கு ரொம்ப பிரச்சனையா இருக்கு அப்படின்னா இந்த நம்பர்ல கூப்பிடுங்க, உங்களுக்காக ஜெபிப்பேன். என்னுடைய ஊழியருக்காக ஜெபித்து கொள்ளுங்கள். திருநெல்வேலி பகுதியில் ஊழியம் பண்ணிட்டு இருக்கோம். முழு நேர ஊழியம். தேவனாரிலேயே அப்போ மனுஷனாக ஜெபித்துக் கொள்ளுங்கள். அது மாத்திரமல்ல, இருக்கிற இடத்துல ஒரு இடம் வாங்கணும் ஆலயத்துக்காக, அதுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். இரவு நேரத்திலே நன்மை எப்படி செய்ய வேண்டும் அதையும் தியானிக்கிறோம். தொடர்ந்து இணைந்திருங்கள். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் உங்களுடைய வம்சத்தையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.